ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை காலை எந்திரிச்சோடனே வேலை இருக்கு, நீ போய் படு, சொன்னா கேட்போம். ஏன் ஜனனி மேடம், உங்க ட்ரீம்ஸ்லயும் நான் தான் வண்டி ஏதாவது பண்ற மாதிரி இருக்கா? பண்ணி பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. போ, நீ போய் தூங்கு போ, நாங்க பாத்துக்கோ. சித்தி கூட்டம் வாங்க சித்தி. சரி பாத்துக்கோ. ஏய் வாடா. இப்போ எப்பா உட்காரா. எப்பா கதிரு, எங்கப்பா ஞானத்துங்கப்பா? இங்கே தானே எங்கேயோ இருந்தாப்புல. எங்கே இருக்கேன்? சூடா டீ ரெடி. எங்க கதிரு, எல்லாம் சரியா நடக்குமாப்பா? என்னத்த சரியா நடக்கும்? அதான் போனை போட்டு நைட் ஒருத்தர் திருட்டுத்தனமா பேசிட்டு இருக்காரு. டேய், யாரா போன் போட்டது? யார சொல்ற நீ? இதோ இவரை தான் சொல்றேன். ஏய், என்னடா என்ன பத்தி என்ன சொல்லிட்டு இருக்க? நீங்க யார்கிட்ட நைட்டு போன்ல பேசுனீங்க? ஏய், நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்? நைட்டு ஒவ்வொரு பொண்டாட்டிக்கிட்டே நீ போனை போட்டு பேசல. இது ஃபோன் பண்ணாங்களாம். யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எங்களுக்கெல்லாம் தெரியாதா ஃபோன் போட்டு பேசுறதுக்கு? வேறு நீ மட்டும் பேசினா என்ன அர்த்தம்? நேரம் பொண்டாட்டி அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கோம். ஏய், அவ ஒன்னும் அங்க வீட்டுல இல்ல. ஈஸ்வரி அன்னைக்காக அவ ஹாஸ்பிட்டல்ல போய் கூட இருக்கா. ஓஹோ, ஓம் பொண்டாட்டிய மட்டும் நல்லா பத்திரமா ஆஸ்பத்திரியில் போய் தங்க சொல்லிட்டியாக்கும். கேடி. யோ, மற்றவங்களெல்லாம் பார்த்தா இழிச்ச வேணாம் தெரியுதா? அவளுக்கு எல்லாருமே ஜென்ம விரோதின்னு பொண்டாட்டி பிள்ளைங்கள பார்க்காம இங்கே வந்து இருக்கோம். நீ மட்டும் உன் பொண்டாட்டி அங்க இருன்னு சொல்லியிருக்க. இந்த கதிரு, சும்மா இங்க பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காது, புரியுதா? அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணி பேசினேன். மாமா மாமா, மூளை இருக்காயா உங்களுக்கு? அடிச்சு பல்லுகளை உடைச்சிடும். இல்ல, நான் தெரியாம தான் கேட்கேன். நீர் ஏன் ஒரு போனை ஆன் பண்ணிரு? போலீஸ் நம்ம எல்லாரையும் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீங்க மட்டும் உங்க போனை ஆன் பண்ணா நாங்கெல்லாம் என்னத்த செய்யறது? பூண்டோட கைலாசமா? டேய், வேற எப்படி பண்றது? நைட் அப்படியே அந்த போனை அப்படியே கெட்டியா பிடிச்சி தூங்குற, நான் வந்து பிடிட்டு போவாத. சரியா லூசு பையனா இருப்போம். அப்போ என்ன அர்த்தம்? எதுக்கு சார் திருட்டுத்தனமா ஃபோன் பண்ணீங்க? எல்லாரும் முன்னாடியும் பேசியிருந்தா கூட பரவாயில்ல. அண்ணா, ரொம்ப தப்பா இருக்குண்ணே. இந்த கதிரு, நீயா ஏதாவது உனக்கு கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காது, புரியுதா? என்னடே, உங்களெல்லாம் நம்பி நான் இறங்க நம்பரு, ஏன் தப்புடா? இந்தாருங்க, எல்லாத்துக்கும் இந்த ஆளு தான் காரணம். நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன்ல, இவரை கிளம்பி போக சொல்லுங்க. எதுக்கு நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு ரெண்டு காட்டம் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காப்ல? சொல்ற அண்ணா, எல்லாம் ரெடியா இருக்கு. அவங்க 11 மணிக்கு மேல திறப்பு விழா பண்றதா சொன்னீங்க. பையனுங்க ரெடியா இருக்கான். சொன்னா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போய் வேலையை முடிச்சிருவான். ஆனா அங்க அவங்க உயிருக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எங்களை எதுவும் கேட்கக்கூடாது. கடைசியா ஒரு தடவை முடிவு சொல்லுங்க. ஒரு பிரச்சனை மண்ணும் கிடையாது.
உயிர் பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு யாருக்கும் பார்க்கல. தரு, நீ இப்போ சொன்னதை மட்டும் செஞ்சு முடி. பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட்டை மட்டும் சொல்லு. இந்த இடையில பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, சரியா? என்னப்பா கதிர், என்ன சொல்றாங்க? ஒன்றும் இல்லை, காரியத்தை முடிச்சுட்டு பேச சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே இந்த ஆள் ஏதாவது குழப்பி விட்டுற போறாரு. டேய், நான் என்னடா பண்ண? தரு, உனக்கு அம்பிடுதான் மரியாதை சொல்லிவிட்டேன். இனி அண்ணங்கண்ண எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். டேய், என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? யோ, சும்மா அடங்கிட்டு இருக்க முடியாதா உன்னால? நீ மட்டும் இருக்கிறதெல்லாம் அப்படியே அங்க போட்டு கொடுத்துட்டே இருக்க. நான் அனுப்புனேன். ஐயா, நிறுத்துங்க. சத்தியம் பண்ணி காட்டு நீ. போக சொல்றேன். ஐயோ, வார்த்தையில சண்டை போடுறதை நிறுத்துங்க. எல்லா பிரச்சனை உன்னாலதான். நிறுத்துங்கப்பா. எப்ப ஞானா, உனக்கு தான் புத்திர சோகம் பொட்டாடி சோகம் இருக்காங்க, மத்தவங்களுக்கு இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கனே? இங்கிருந்து கிளம்பு, நீ கிளம்பு, இடத்த கழிவன. இப்ப எதுக்கு நான் அனுப்பி விடுறீங்க? அங்கிட்டு போய் ஏதாவது உழப்பவா? ஏய் இல்லப்பா, விடப்பா அவன. ஏய் நீ கிளம்பு, கிளம்பு நீ. என்ன பால் சொம்பல சத்தியம் பண்ணலண்ணே? நான் தான் சத்தியம் பண்ணி சொன்னேன்லண்ணே. அப்புறம் தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டு இருக்கீங்க? அண்ணா, நான் தான் சொல்றேன்லண்ணே, அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணி பேசுனேன்னு. யோ, அது தெரிஞ்ச என்னத்தையா கிளிக்க போற? ஏய் நீ சும்மாறா. அதான் அந்த அறிவுகரசியை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காள்ல. பத்தாவதுக்கு வீடியோ காலில் வேற படம் பிடிச்சி காட்டுறாள்ல. நீ என்னத்தை புதுசாக கிழிக்க போற? ஏன்னா அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தப்பாண்ணே? எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. எனக்கு என்னமோ சரியா வர்ற மாதிரி தெரியல. ஆமாமா. எப்பா கதிர், கொஞ்சம் பொறுப்பா. அவன் இருக்கட்டும், பார்த்துக்கிறோம். சக்தி, என்ன இங்க உட்கார்ந்துருக்க ரெடி ஆகாம? உன்னதான் கேக்குறேன், என்ன? இல்ல, வழக்கமா நீ சாரி கட்டுவ, ஆனா இன்னைக்கு என்னமோ ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப அழகா இருக்கே, அதான் எப்படின்னு யோசிக்கிறேன். ரெடி ஆக போய். நான் ரெடியா தான் இருக்கேன். இதுக்கு மேல என்ன ரெடி ஆகுது? இதுதான் ஒரு ரெடியா? ஏன், இதுக்கு என்ன? நல்ல வேஷ்டி சட்டை இருக்குல்ல, அதை போடலாம்ல. சரி, ஓகே, போட்டு வா போ. இரு ஜனனி. இப்போ ஓகே, நீ போ, நான் வரேன்.